கும்பராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? கொஞ்சம் நிதானமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கும்பராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் திருமணத்துல தடைப்படும். இருந்தாலும் வருஷ கடைசியில பிரிந்தவர்கள் கூடுவார்கள், குழந்தைகளோட சேர்ந்து இருப்பார்கள். பிரிந்த குழந்தைகள் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். கால்வலி, இடுப்பு வலி, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வந்துடும். ஆகவே கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எந்த அளவுக்கு நீங்க தானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு பென்சில், ரப்பரு எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? ஒரு 45%. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2026 குரு பயிற்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை, பொது பலன்களா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருஷம் முதல்ல கடைசியில் வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குரு பொதுவாகவே ஒரு வீட்டில் 12 மாதம் ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ராசிகளில் இருக்க போகிறார். மிதுனத்தில், கடகத்தில், அதே மாதிரி சிம்மத்தில் இவர் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவினால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக விளங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL, IVF இல்லைனா ட்ரீட்மெண்ட்டு இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான், 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது பகவான், அவரும் கடகத்திலே இருக்க போறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போய் காசியில், ராமேஸ்வரத்தில், கயால நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட அற்புத காலம் வேற எதுவுமே கிடையாது. பணம் வரும், பட்டம் வரும். குரு வந்தாலே கல்யாணம் நடக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, 2வது ப்ரமோஷன் வருமா, படிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சுப செலவுகள், சுப செய்திகள் வருமா அப்படின்னா எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். இந்த தமிழ் வருடம் பராப வருடம் குரு ராஜாவாக குரு உச்சம் பெறுறதுனால எல்லோருக்குமே சுபிட்சத்தையும் பெண்களுக்கு உச்சமான பலத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வக்கரம் பெற்ற குரு 3 ராசிகளில் இருக்கக்கூடிய குருங்கிறதுனால 3 விதமான ராசிகளுக்கு 3 விதமான பலன்களையும் 3 விதமான பார்வைகள். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 விதமான பார்வைகள். இதையெல்லாம் கிடைக்கும்போது 12 ராசிகளுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் 2வது பிரபஞ்ச ஜாதகத்திலேயே சனி குருவோட வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி வேற இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியிலே சேர்ந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஆண்டு இருக்கு. பொதுவாகவே ரொம்ப நாளாக திருமண வாழ்க்கை தட்டுபவர்கள், அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு தேர்தல் காலம், ஆகவே இந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேட்டிங் ஒரு பீரியடாகி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்பட போகுது. இந்த நாள் மங்களவாரம். செவ்வாய் இங்கே
இந்த வருஷம் அவர் வர்றது வந்து சேனாதிபதியாக வர்றார், குரு தான் ராஜாவாக வர்றார். ஆகவே இது எல்லாமே தெரிஞ்சு அமைதா தெரியாது அமையலான்னு தெரியல. இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கும்பராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிம்மத்துக்கு வரும்போது தான் உங்களுக்கு பார்வை இருக்குது. மற்ற இரண்டுமே பக்கத்து வீட்டுக்கு பார்வை இருக்க ஒழிய அது மிகப்பெரிய இது இருக்காது. ரெண்டாவது, சனீஸ்வரர் உங்களுக்கு குருவோட வீட்டில் இருக்கிறதும் ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை. இருந்தாலும் இது குருவோட பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்டில் இருக்கிறது தவறு. சனி செவ்வாய் இருக்கிறதுனால பயணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. நான் அவனுக்கு உதவுறேன் இவனுக்கு உதவுறேன் சார், ஏதாவது பேங்க் லோனை வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணட்டுமா சார், ஒரு பிஸ்னஸ் இருக்கிறது எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டுமா சார் அப்படின்னா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திங்க. ஒரு வருஷம் வேண்டாம். அடுத்த வருஷம் 2027 குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் வேணான்னு சொன்னே ஒழிய ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அது கூட அளவாக உங்களுக்கு அளந்து கொடுப்பான். நிதானமாக போக வேண்டிய காலம். கோபத்தை விடுதும். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. ஆகவே நீங்களாக ஏதாவது ஒன்று கற்பனை வச்சுக்கிட்டு அவன் இப்படி இவ அப்படி அப்படின்னு வேலை செய்கிற இடத்துலையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மேலதிகாரிகள் வந்து தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரில் தப்பு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த டைம் ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே இவ்வளோ முடிக்கணும்னா அவருக்குள்ள பிரச்சனை அவருக்கு. ஏன்னா அவர் இவ்வளோ வேலை அவர் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு சொல்லியிருப்பாங்க. ஆக அவருடைய பேர்டன் எடுத்து வந்து உங்ககிட்ட ப்ரெஷராக கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணுமே ஒழிய அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறார் சார், ரொம்ப அரகண்டாக இருக்கார் அப்படின்னு பேசுகிறத விட யூ அண்டர்ஸ்டாண்ட் த அதர்ஸ் ப்ராப்ளம், யூ வேர் த ஷூ, see the pain. ஓகே சார். இப்போ கும்பராசி பெண்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? கொஞ்சம் திருமணத்தில் தடைப்படும். இருந்தாலும் வருஷ கடைசியில் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். பிரிந்தவர்கள் கூடுவார்கள், குழந்தைகளோடு சேர்ந்து இருப்பார்கள். பிரிந்த குழந்தைகள் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ வெளிநாடோ, சில நேரங்களில் சில பிரிவுகள் நல்லது. நம்ம வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கு போயிட்டோன்னு கூட வச்சிங்களேன், ஓரளவுக்கு திருச்சி மதுரை கோயம்புத்தூர் சேலம் அந்த மாதிரி நம்ம போயிட்டு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற மாதிரி இருந்தாலும் ஹாஸ்டலில் சேர்ந்தாலும் சரி, சில பிரிவுகள் நமக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் படிப்பில் கவனத்தையும், அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தை பற்றி சில ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார். கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சார்? சனீஸ்வரரை கோவிலுக்கு போயிட்டு வரணும். சனீஸ்வரர் திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு அது போக விட மாட்டான். உங்களுக்கு 1008 பிரச்சனை வந்துடும். மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வந்துடும். ஆகவே கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எள் தீபம், அந்த கோவிலுக்கு கூட போக விட மாட்டான். அதனால் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சிக்கின்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலை பர்ஃபி, அதை நீங்கள் தானம் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தானம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு பென்சிலு, ரப்பரு அப்படின்னு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க. நோட் புக்கு, புக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. எல்லாத்தோட உங்களால் முடியும் அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. சனிக்கிழமை தோறும் எள் தீபம் போடுங்க. எள் சாதம் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. செஞ்சு தான் பாருங்களேன், மலை போல வர்ற கன்ஃபியூஷன் எல்லாம் பனி போல மாறும். கண்டிப்பா சார். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும்? ஒரு 45% அவங்களுக்கு கிடைக்கும். அபவ் பாஸ். அதனால புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு நிதானமாக ஒரு வருஷம் கை கட்டி உக்காந்தீங்கன்னா அடுத்த வருஷம் சுப பலனை கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.